டேய் சேகரா, நாளைக்கு பூஜைக்கு என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் போட்டியா இல்லையா? சீக்கிரமா லிஸ்ட்டை போட்டு வை. நாளைக்கு பூஜை நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். வித்யாவை அனுப்பி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம். அதெல்லாம் நீங்க தானம்மா எனக்கு சொல்லணும். எவ்வளோ பூ வேணும், என்னென்ன பழம் எவ்வளோ வாங்கணும்னு சொல்லணும். அப்புறம் எத்தனை பேருக்கு பிரசாதம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிறேன். ஒரு 5 முழம் பூ வாங்கிக்க. ஒரு நிமிஷம். 5 முழம் பூ, 5 முழம் பூவு, 2 தாறு வாழைப்பழம். அவ்வளோதானா? மற்றபடி வெத்தலை பாக்கு வாங்கணும், அவ்வளோதான். முதல் நாள் செய்யற பூஜைக்கு யாராவது பெரியவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2 ஜோடி பிராமண தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஆமாண்டா சேகரா, தம்பதிகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டே ஆகணும். நம்மளால அவ்வளோலாம் முடியாது. குறைஞ்சபட்சம் வெத்தலை பாக்காது கொடுக்க வேண்டாமா? என்னப்பா நடக்குதுங்க? 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? அப்பா, என்ன இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க? துர்கா பூஜைக்கு என்னெல்லாம் வேணும்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமா சுந்தரி, நீயும் கூட இருந்து ஒத்தாசை பண்ணு. நான் ஒருத்தியா என்ன பண்ண முடியும் சொல்லு? நானா? நான் வீட்லயே இருக்க போறது இல்ல. நீங்களாம் என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆரம்பிச்சுட்டே நீ உன்னோட விளையாட்ட. நீ பண்ணாம பூஜை வேற யார் பண்ணுவா? நான் அவளுக்கு பூஜை பண்றேன்னு எப்ப சொன்னேன்? என்னால அதெல்லாம் முடியாது. சுந்தரி, என்னடி மறுபடியும் ஆரம்பிக்கிற? அம்மன் முன்னாடி உட்கார்ந்து 3 நிபந்தனை போட்டு இதெல்லாம் நிறைவேற்றினா துர்கா பூஜை பண்றேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப ஏன்டி பேச்ச மாத்துற? இனி எதுவும் பேச வேண்டாம். நீ செய்யற அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சபதம் பண்ணிட்டேன். அதுக்குன்னு 7 நாள் இவ முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இவ மூஞ்ச பாத்துக்கிட்டு இவ ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இவளுக்கு பூஜை பண்ணுவேன்லாம் கற்பனை பண்ணாதீங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி நீ பூஜை பண்ணாம போயிடுவேன்னு நானும் பாத்துறேன். நீ இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அதனாலதான் இப்படி ஆட்டம் போடுறாவ. அம்மன்னா என்ன விளையாட்டு பொம்மைன்னு நினைச்சியா? அவ மனசு வச்சானா நம்மள பழைய நிலைமைக்கு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? உன்னோட இந்த பாழா போன வாயாலதான் இதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இனி இப்படியே நடந்துகிட்டு இருந்த இனிமே என்னெல்லாம் ஆகுமோ? வீட்டுக்கு ஆதாரமா இருக்க வேண்டிய ஆம்பளை புள்ள குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருவ. உனக்கு என்ன அக்கறை இருக்கு? ஆனா இந்த வீட்டுல இருந்து அவன் ஆதரவுல வாழ வேண்டியது நாங்க தான். அவனை மோசம் பண்ணிட்டு நீ என்னமோ பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைப்பா? வாயை மூடிக்கிட்டு விரதம் இருக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் என்னையே திட்டாதீங்க. நானும் அன்னைக்கு வித்யாவை குடிச்சிட்டு வர சொன்னேன். கிளை உடஞ்சதுக்கு காக்கா வந்து உட்கார்ந்தது காரணம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த அம்மனை கண்டா பிடிக்காது. இவ்வளவு நாள் எதுவும் நடக்கல, இன்னைக்கு நடந்துருமா? பெரியவங்களை எதிர்த்து பேசாத. இந்த விஷயத்துல நாங்க யாருமே உன் பேச்ச கேட்க போறதில்ல. துர்கா பூஜையை நீ பண்ணணும், அவ்வளவுதான். பண்ண மாட்டேன். லலிதா, சுந்தரி, இப்படி வா. வான்னு சொல்றேன்ல, வா. உட்காரு. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காமா? இதை கேட்கறதுக்கா நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி இல்லம்மா. என் பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இத பாரும்மா, நீ தான் துர்கா பூஜை பண்றன்னு அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிக்கிட்ட இல்லையா? நிபந்தனை வேற வச்ச. இப்போ அந்த நிபந்தனை எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் துர்கா பூஜை பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா யாருக்கு கெட்ட பேர்?